ஜீவா, ஜீவா கொஞ்சம் நில்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீ என்ன பேச போற? ஜீவா கொஞ்சம் பொறுமையா கேளுடா. நீ நினைக்கிற மாதிரி இந்த விஷயத்துல அம்மாவோட தப்பு எதுவுமே கிடையாது. யாருக்கும் தெரியாம அவங்க பேக்ல இருந்து போட்டோ எடுத்து பார்த்து இதுதான் கல்யாண பொண்ணுன்னு நாமளா ஒரு முடிவு எடுத்ததுக்கு அவங்க எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லு? அண்ணே, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உண்மையிலேயே உனக்காக அம்மா பார்த்த பொண்ணு ஆர்த்தி அணி தானே. ஒரு வழியா தடவையா அவங்க பொண்ணு போட்டோ கிட்ட காட்டினப்பவே நீ பார்த்திருந்தனா? அப்பவும் இப்படிதான் ஒரு பொண்ணை பார்க்க போய் இன்னொரு பொண்ணை உனக்கு பேசி முடிச்சுட்டு வந்திருப்பாங்களா? எந்த நிலைமையிலையும் அம்மாவை நீ விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறது எல்லாம் சரிதான். அதுக்காக அவங்க செய்யற எல்லாத்தையும் நீ நியாயப்படுத்த பார்க்காத. டேய், உண்மையிலே இவ்வளவு குழப்பம் நடந்ததுக்கு காரணமே ஆர்த்தியோட அப்பா தான்டா. பொண்ணு பார்த்துட்டு வந்தப்பவே அம்மா எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அவர் தான் வீட்டுல எதையுமே சொல்லாம மறைச்சிருக்காரு. அவரு சொல்லலங்கிறது அவங்க வீட்டு பிரச்சனை. இப்படி ஒரு விஷயம் நடந்தத அம்மா உங்ககிட்ட சொல்லிருக்கணுமா வேணாமா? அண்ணே, நான் உங்களை விட வயசுல சின்னவதான். இருந்தாலும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எப்பவோ நாம பேசி முடிவெடுத்த ஒரு விஷயத்த இப்ப வரைக்கும் நீங்க வீட்ல சொல்லாதது எப்படிப்பட்ட ஒரு சிக்கலை கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தீங்களா? அதான் எங்களுக்கு தெரியுமே. எத்தனை நாளைக்கு இந்த உண்மையெல்லாம் சம்மந்தி அம்மாவுக்கு தெரியாம நீங்க மறைச்சரலான்னு நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வானதி தான் பிடிச்சிருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னத உங்க வீட்ல சொல்லாம இருந்தது தப்புதானே? எனக்கு அது புரியாம இல்லம்மா. நினைச்ச மாதிரி என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதுக்காக கடைசி வரைக்கும் அவங்கள நம்ப வச்சு ஏமாத்துறதுங்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு. நீங்க உண்மையை மறைச்சதுக்கு நாங்களும் சேர்ந்து பழியை சுமக்க வேண்டியதா இருக்கு. இப்பதான் அவங்க சம்சாரிங்க வந்து கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? உங்க பொண்ணு ஆர்த்திய நான் வேண்டான்னு சொன்னதுக்காக வானத்திய கட்டி கொடுக்கறதுக்கு உங்க சம்சாரம் ஒத்துக்கலனா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. எப்படி அவ இதுக்கு சம்மதிச்சிருவா? இங்க பாருங்கண்ணே, வானத்திய என் மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சது என்னோட தனிப்பட்ட விருப்பமா இருந்தாலும் எல்லாரோட விருப்பத்தோடையும் தான் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். தலை தப்பிச்சிச்சு. அவங்க சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்குங்கிறதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை ராஜி. அதனால தான் கேட்குறேன். இந்த ராஜேஸ்வரியோட சுயரூபம் என்னங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கும் அது மறந்து போச்சு. இந்த ராஜேஸ்வரி யாரு, எப்படிப்பட்டவன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே நீங்க. என்னோட கம்பெனில தினமும் ஆயிரக்கணக்கான பேரை சமாளிக்கிற எனக்கு அமுதாங்கிற ஒத்த மனுஷிய சமாளிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விய நான் உங்ககிட்டயே திருப்பி கேட்கிறேனே. சம்மந்தி அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நான் என்ன செய்வேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ராஜி, அவங்க ஒத்துக்கலன்றதுக்காக இந்த சம்பந்தத்தை நம்ம வேண்டாம்னு சொல்லிட முடியும்? மறுபடியும் போய் அவங்க கிட்ட பேசி பார்க்க வேண்டியதானம்மா. நாம சொல்றத அவங்க புரிஞ்சுக்கவே போறது இல்லைங்கிறப்போ
என்ன பேசி என்னங்க பிரயோஜனம்? வேற என்னதான் பண்ண போற ராஜி? என் பொண்ணு ஆர்த்திய பொண்ணு பார்க்க வந்துட்டு கடைசியில வானத்தையே நிச்சயம் பண்ணிட்டீங்களே. உங்க எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சுது. ஆளாளுக்கு ஒரு நியாயம் பேசி மொத்த குடும்பமும் சேர்ந்து என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல. நல்ல அம்மா, நல்ல புள்ள. அவங்க இவ்ளோ பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் நான் பொறுமையா இருக்கேனா, அது என் மருமக வானதிக்காக மட்டும்தான். இவ்ளோ தூரம் என் பொறுமைய சோதிச்சுட்டு முடியாதுன்னு மட்டும் சொல்லட்டும். உடனடியா கார்த்திக்கும் வானத்திக்கும் கல்யாணம் பண்ணி நான் இங்கிருந்து கூட்டிட்டு போவேன். ராஜி, நில்லு. எங்க வந்த? என்ன அண்ணி, இத்தனை வருஷம் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். உள்ள வானு உரிமையோட கூப்பிடாம ஏன் வந்து இப்படி கேக்குறீங்களே? நீங்க தான் எங்க ஒட்டு வேணா உறவு வேணான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டீங்களே. இத்தனை வருஷத்துல நாங்க இருக்கோமா செத்தமான்னு ஒரு எட்டு கூட வந்து பாக்கலையே. இப்படி திடுத்து பண்ணி என் வீட்டு படியேறி வந்துட்டா பழசையெல்லாம் மறந்துட்டு நான் உடனே உள்ள சேர்த்துக்குவேன் நினைச்சியா? எங்க என் கூட பிறந்த பொறப்பு? உன்னை சமாதானம் பேச முன்னாடி அனுப்பிட்டு அவன் பின்னாடி வரானா? இல்ல அண்ணி, அவர் என் கூட வரல. இன்னும் சொல்ல போனா நான் உங்களை பார்க்க வந்ததே அவருக்கு தெரியாது. வேண்டாமா? அப்படி ஒண்ணு அவனுக்கு தெரியாம இங்க உறவு கொண்டாட வேண்டாம். ஏற்கனவே சுந்தரமூர்த்திக்கு என்னையும் என் பிள்ளையும் பார்த்தா ஆகாது. இதுல அழையா விருந்தாலியா நீங்க வந்தது தெரிஞ்சது, அதுக்கும் எங்களை தான் குத்தம் சொல்லுவான். முறிஞ்ச உறவு முறிஞ்சதாவே இருக்கட்டும். நீ முதல்ல கிளம்பு. அண்ணி, என்ன அண்ணி நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுனீங்கன்னா என்ன அண்ணி அர்த்தம்? நான் இப்ப என்ன மனநிலைமையில வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படிலாம் பேசவே மாட்டீங்க. நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.